அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. உங்கள் கணவருக்கு தீர்க்க முடியாத ஒரு நோய் இருக்குது, தைரியமாக போயிட்டு வாங்க, சரியாயிரும். கூடிய சீக்கிரமே உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது. ஏங்க ஏங்க என்னடி வர்ற வெளில ஒரு பொண்ணை பார்த்தேங்க. உங்களுக்கு இருக்க வியாதியை அப்படியே சொன்னிச்சு. ஆத்தா மகமாயே வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன்டி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஆமாங்க, நிஜமா தாங்க. வாங்குங்க, அந்த பொண்ணை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டா எல்லாம் சரியாயிடுன்னு தோணுது. வாங்குங்க போகலாம். இங்க பாரு, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. வேணா நீ கூப்பிடுங்கிறனால நான் வரேன். அம்மா, இவர் தான் எங்கள் வீட்டுக்காரருமா. இருமா, யாருமா நீ? என்ன இப்படி முகமெல்லாம் அம்மா போட்டிருக்கு? இரு குறுக்கட்டவளை. நிறைய ஆஸ்பத்திரி போயாச்சு, நிறைய காசு செலவு பண்ணியாச்சு. அனுபவம் உள்ள டாக்டர்னாலே சரி பண்ண முடியல. இந்த சின்ன பிள்ளைய நம்மளால சரி பண்ண போகுது. வரி. உங்கள் வீட்டு கிணத்தடிக்கு பக்கத்தில் ஒரு தக்காளி செடி இருக்கும், அதில் ஒரு தக்காளி பழம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா 2 நாளில் உங்கள் நோய் சரியாயிரும். தக்காளி செடியா? என் வீட்டில் தக்காளி செடியே கிடையாது. ஏதாவது ஒன்று உளறிக்கிட்டு இருக்கும், நீங்களே எடுத்துகிட்டு வருவீங்க. உங்கள் வீட்டு கிணத்தடிக்கு பக்கத்தில் ஒரு தக்காளி செடி இருக்கும், அதில் ஒரு தக்காளி பழம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா 2 நாளில் உங்கள் நோய் சரியாயிடும். இன்னும் அந்த குழந்தை சொன்ன மாதிரி என் உடலை விட்டு இந்த உயிர் பிரிய போகுது. எனக்கு இங்கேயே ஒரு கோவிலை கட்டுங்க. என்னை நம்பிடுறவங்கள நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்.